காட்ட தாமதம் வேண்டாமம்மா. ஓம் அமிர்தேஸ்வரி நமஹ. ஓம் நம சிவாயா. ஸோ நம்ம லாஸ்ட்டாக பார்த்த 2 பதிவுகளும் பார்த்தீங்க அப்படின்னா அழுது பிரார்த்தனை செய்வது அதோடைய மகிமையை வந்துட்டு அம்மா சொன்னாங்க இல்லையா. நம்ம எத்தனையோ சாதனைகள் இருக்குது இறைவன் அடையிறதுக்கு, எத்தனையோ யோக முறைகள் இருக்குது. ஆனால் அந்த பிரேம பக்தி மூலமாக அழுது பிரார்த்தனை செய்கிறோம் இல்லையா, இறைவா நீ வேணும்னு இறைவனுக்காக அழுகிறோம் இல்லையா, அதுக்கு நிகர் வேறு எதுவுமே இல்லை அப்படின்றத தான் அம்மா நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கடவுள்கிட்ட போயிட்டு இத்தனை நாள் கடவுள்கிட்ட நம்மளுக்கு எதோ வேணும்னு கேட்டுட்டு இருந்தோம். ஆனால் கடவுள்கிட்ட இறைவா எனக்கு நீயே வேணும் அப்படின்ற அந்த பக்தி உணர்வை நமக்குள்ளே விதைச்சது நம்மளுடைய அம்மா தான் இல்லையா. ஸோ அதோடைய பேலன்ஸ் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம், சரியா. ஸோ இப்போ என்ன படிக்கலாம் அப்படின்னா, நேற்று ஒரு கதை பார்த்தோம், அதோடைய கண்டினியூஷன் பார்க்கலாம். சொல்கிறாங்க என்னென்னா, அம்மா ஒவ்வொருவருக்கும் மாறுபட்ட உபதேசங்களை கூறுவார். ஸோ ஜென்ரலாக சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அம்மா வந்து ஒருத்தவங்களுக்கு என்ன சொல்கிறாங்களோ அதே விஷயத்தை இன்னொருத்தவங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அம்மா வந்து நம்மளை பெற்றவங்க இல்லையா. ஸோ நமக்கு என்ன வேணுன்றது அம்மாவுக்கு தெரியும். ஒவ்வொருவரின் மனநிலை மற்றும் அவரது பிறவி வாசனைகள் ஆகியவற்றை தெளிவாக கண்டு அதற்கு ஏற்ப உபதேசிப்பார். ஸோ நம்மளுடைய மனநிலை பொறுத்தும், போன பிறவியில் நம்ம எதில் விட்டோம் அதை பொறுத்தும், நம்மளுடைய வாசனைகள் எப்படி இருக்குன்றதை பார்த்து தான் அம்மா நம்மளுக்கு அதற்கான ட்ரீட்மெண்ட்டை கொடுப்பாங்க. இந்த பொண்ணு வந்து இறைவன் அடையணும் அப்படின்னா என்ன பண்ணால் இதுக்கு வரும், இந்த பையன் வந்து இறைவனை அடையணும் அப்படின்னா என்ன பண்ணால் அது நடக்கும், இவங்களுக்கு வந்து பக்தி மார்க்கமா இல்லை ஞான மார்க்கமா இல்லை சேவை செஞ்சு கடவுளை அடையணுமா. ஸோ அம்மாவுக்கு தான் தெரியும் அது, ஓகேவா. ஸோ அம்மா வந்து யாருக்கு என்ன வேணுமோ அது கரெக்டாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிலரை அவர் கடைபிடித்து வந்த அதே மார்க்கத்தை கடைபிடிக்க சொல்வார். வேறு சிலரை முற்றிலும் புதிய சாதனை முறையில் ஈடுபடுத்துவார். சிலர் செய்து வரும் சாதனை முறையில் சில சிறிய மாற்றங்களை ஏற்படுத்துவார். தம்மை தரிசிக்க வரும் பெரும்பாலான பக்தர்களுக்கு பக்தி, அன்பு, பிரார்த்தனை ஆகியவை அடங்கிய மார்க்கத்தை அம்மா உபதேசிக்கின்றார். வெகு சிலருக்கு மட்டும் அத்வைத வேதாந்தத்தை உபதேசிப்பார். அத்வைத சாதனைக்கு பெரும்பாலானவர்கள் தகுதியற்றவர்கள் என்று அம்மா கருதுகின்றார்கள். பக்குவம் அடையாத தகுதியற்ற அத்வைத சாதனைகள் கடைபிடிப்பதால் அவர்களது வளர்ச்சி தடைப்படும் என்பதே அம்மாவின் அசைக்க முடியாத நம்பிக்கை. அத்வைதத்தை சரிவர புரிந்து கொண்டு அதை நிஜ வாழ்க்கையில் எப்படி கடைபிடிப்பது என்பதை அறிந்தவர்கள் மிக சிலரே என்பது அம்மாவின் கருத்து. அத்வைதம்னா என்ன அப்படின்னா, நீயும் நானும் வேற வேற இல்லை, இங்க 2 அப்படின்ற ஒரு வார்த்தையே இல்லை, ஒன்று மட்டுமே இரண்டல்ல அப்படின்னு ஒரு பாட்டு கூட வரும் தெரியுமா. ஒன்று மட்டுமே இரண்டல்ல அப்படின்னு ஒரு பாட்டு வரும், சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி அத்வைதம் அப்படின்றது நீயும் நானும் வேற வேற இல்லை, அது ஒரு ஞான மார்க்கத்தை சேர்ந்தது. ஓகே, அப்போது அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஞான மார்க்கத்தை புரிஞ்சு கொள்றதுக்கு இந்த உலகத்தில் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. ஸோ மேக்சிமம் பக்தியால் மட்டும்தான் நம்மளை இறைவனோட இணைக்க முடியும். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஏன் அம்மா அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, யோசிச்சு பாருங்கள், நம்ம எல்லாருமே இந்த உணர்வு முறைகளில் ரொம்ப பற்றில் இருப்போம். நம்மளுடைய எமோஷன் ஃபீலை வந்து நம்மளுக்கு ஹேண்டில் பண்ண தெரியாமல் லாக்கில் இருக்கும், ஆமாவா இல்லையா. நம்மளுடைய எமோஷனல் ஃபீல் தான் எல்லாத்துக்குமே காரணமாக இருக்குது. அப்போ அந்த எமோஷனலை நீ தூக்கி கடவுள் மேலே போட்டு ஈஸியாக ஆகிடும் உனக்கு. ஏன் அடக்குற, உன்னால் அடக்க முடியல, கவலைப்படாது, அதை தூக்கி கடவுள் மேலே போடு, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. புரியுதுங்களா. உணர்வு முறைகளை நமக்கு ஏற்படக்கூடிய இந்த உணர்வுகளை என்னால் வந்து எப்படி சொல்ல ஹேண்டில் பண்ண முடியலன்ற கேரக்டரில் தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். ஆனால் ஞான மார்க்கத்தில் இருக்கிறவங்க அந்த உணர்வை தான் வந்து பேலன்ஸ் பண்ணுவாங்க. இப்படி நினைக்கக்கூடாது, இப்படி திங்க் பண்ணக்கூடாது, இந்த உணர்வுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, இந்த எமோஷனல் ஃபீல்டில் நம்ம வந்து லாக் ஆகிடக்கூடாதுன்னு அதில் ரொம்ப அந்த ஞான மார்க்கத்தில் வந்து நீ நானும் வேறல, அது ரொம்ப ஆழ்ந்த ஒரு விஷயம் இல்லையா. ஆனால் அம்மா என்ன பண்ணுறாங்க, அழுவுறியா, யாருக்காக அழுவுற, இல்லை எங்கள் அப்பா என்னை வந்து திட்டாரு அதான் அழுதுகிட்டு இருக்கேன். சரி, உன் அப்பா யார் தெரியுமா, கடவுள் தான். இப்போ கடவுளுக்காக நீ அழுவியா அப்படின்னு கடவுள் மேலே அதே அன்பை கொடுத்து, இத்தனை நாள் மனுஷனுக்காக அழுதுட்டு இருந்தேன், இப்போ கடவுளுக்காக அழு, அவ்வளோதான், அழு, வேணான்னு சொல்லலை, அடக்காத.
வேற என்ன உனக்கு ஃபீல் வருது? இல்லை எனக்கு எல்லார் மேலேயும் லவ் ஃபீல் வருது. கவலைப்படாத, வா கடவுளை போய் லவ் பண்ணு. அந்த ஃபீலை ஏன் அடக்குற? கடவுளை போய் லவ் பண்ணு. ஸோ அந்த மாதிரி அந்த உணர்வில் தானே நிறைய பேர் வந்துட்டு அடிக்டாக வராங்க. அப்போது அந்த உணர்வையே நீ கடவுள் மேலே காட்டு, முடிஞ்சிச்சு, எல்லாமே கடவுள். அந்த பிரேம பக்தியை அம்மா தான் கொடுக்குறாங்க. நமக்கெல்லாம் ஈஸியாக நமக்காலாம் அது வராதுப்பா. அது அம்மா கொடுக்க, அந்த குரு கொடுத்தா தான் வரும். சில பேர் குருவுக்கு முன்னாடியே வந்துடுது, அதுவும் அம்மாவுடைய சங்கல்பத்தின்படி தான் கிடைக்குது. அதுக்கப்புறம் நம்ம போய் அம்மாவை பிடிச்சிடுறோம். ஓகேவா? ஸோ இந்த பிரேம பக்தின்றது சாதாரண விஷயம் கிடையாது. இது கிடைக்கிறது மிகப்பெரிய பாக்கியம். ஓகே, அடுத்தது பார்ப்போம். அத்வைத வேதாந்தம் என்பது பேச்சுக்குரியது அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை, அது வாழ்வதற்கானது. இப்பொழுது வேதாந்தத்தின் பெயரால் மக்கள் தெய்வீக அன்பை மறந்து தேவைக்கு அதிகமாக அறிவுக்கு முக்கியத்துவம் தருகின்றார்கள். அவர்கள் ஆன்மீகத்தில் தெய்வீக அழகையும் வசீகரத்தையும் ஆணவம் நிறைந்த பேச்சுகளாலும் செயல்களாலும் அழிக்கின்றனர் என்று அம்மா சொல்கின்றார். ஸோ நம்ம எல்லாருமே வந்துட்டு அத்வைதம் அப்படின்றது வாழ்ந்து காட்ட வேண்டியது. இப்போ நம்ம யாரை திரும்ப எடுத்துக்கலாம்? அம்மாவே எடுத்துக்கலாம். அம்மா அத்வைதத்தில் இருக்காங்க, நீயும் நானும் வேற வேற இல்லைன்னு அம்மா அதை உணர்ந்து சேவை செய்கிறாங்க. உனக்கு வெளிச்சா எனக்கு வலிக்குதுன்றாங்க. அம்மா வந்து அத்வைத அந்த வேதாந்த முறையில் தான் நான் சொல்கிறேன், எனக்கு அப்படி தோணுது. அம்மா வந்து இப்போ அத்வைதத்தில் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி சுதாமணியாக இருக்கும் போது அம்மா பிரேம பக்தியில் இருந்தாங்க. அப்போ பிரேம பக்தியில் இருக்கும் போது அம்மாவுக்கு மனுஷங்களை பார்த்தாலே பிடிக்காதான். போய் குழியை தோண்டி உள்ளே உட்காந்து புதஞ்சி ஒளிஞ்சுப்பாங்களாம். மனுஷனை பிடிக்காத, வெறுப்பு வருமா. யாருக்காவது ஏதாவது உடம்பு முடியலனா கூட அம்மாவுக்கு என்ன ஃபீல் ஆகும் அப்படின்னா, அது உன் கருமா தானே, கடவுளை நீ நம்பினியா? இல்லைல்ல அப்படின்னு கோபம் தான் வருமா. இது அம்மா உபதேசாமிர்தம்ல சொல்லியிருக்காங்க. அந்த ஆன்மீக பயிற்சி செய்யும் போது கடவுள் மேலே அதிகமான அன்பு வரும்போது மனித தன்மையில் இருக்கக்கூடிய யாரையுமே நம்மளுக்கு பிடிக்காதான். ஆனால் அப்படி நடந்துக்க கூடாது, அந்த கருணைக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு. அதுக்கப்புறம் தான் அம்மா வந்து அந்த இறைவனோட கலக்க அந்த இறைவனாவே மாறும்போது அம்மாவுக்கு அந்த கருணை வந்து உயர்ந்து வந்துச்சான். ஸோ அப்போ அந்த கருணை வந்து அம்மாவுக்கு அப்பையிலேருந்து கருணை இருந்தது. பட் அந்த பிரேம பக்தி அதிகமாக இருக்கிற நேரத்தில் அம்மாவுக்கு வந்து மனிதர்களை பிடிக்காம ஓடி ஒளிஞ்சிக்கணுன்ற தாட் அதிகமாக வந்திருக்கு. அம்மாவே சொல்லியிருக்காங்க, உபதேசமிர்தம்லாம் நம்ம படித்தோம், யூடியூப்ல போட்டிருக்கோம். ஓகே, அதுக்கப்புறம் தான் அம்மாவுக்கு வந்து அந்த கருணை, அம்மா வந்து மிங்கிளானதுக்கப்புறம் கருணை வந்து. இப்போ வந்து அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னா, நீயும் நானும் ஒன்றுன்ற தன்மையில தான் அம்மா இருக்காங்க. அம்மா என்னையே ஒன் டைம் வந்து நீ தான் எனக்கு சிவன்னு வாயை திறந்து சொல்லியிருக்காங்க. அம்மா கூட இருக்கிறவங்க எல்லாரையுமே வந்து அம்மா வந்து நீ தான் எனக்கு எல்லாமே, ஸோ நீ என்னுடைய கடவுள்னு சொல்லுவாங்க. நான் உனக்கு கடவுளா? அப்போ நீ எனக்கு கடவுள். நம்மளே அருள்மொழிகள் நிறைய இடத்துல படிச்சிருப்போம். குழந்தைங்களை கூட அம்மா வந்து நீங்கள் தான் எனக்கு கடவுள் அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அத்வைத வேதாந்த முறை அப்படின்றத யாரை வந்து நம்ம கண்ணுக்கு நேராக இப்போ சரியாக வந்து அனுபவிக்கிறாங்க, கடைப்பிடிக்கிறாங்கன்னு பார்த்தா நம்மளுடைய அம்மா தான். நம்ம அம்மா வந்து எல்லாத்துலேயுமே பிரிவினையை பார்க்கவே இல்லை. பாம்புக்கிட்டையும் ஒற்றுமையை நான் வேற நே வேற இல்லைன்றாங்க. மனுஷங்க கிட்டையும் அம்மா அதை ஃபீல் பண்ணுறாங்க. பொருள்கள் கிட்டையும் அம்மா ஒரு பொருள் விடாமல் எல்லாத்தையும் தொட்டு கும்பிட்டுட்டு அதை வாங்குவாங்களே. நீங்களே கவனிச்சிருப்பீங்களா? அம்மா ஆசிரமத்தில் பாருங்கள், ஏதாவது ஒரு நோட்டு வாங்குறாங்க கூட அம்மா தொட்டு கும்பிட்டுட்டு தான் நோட்டை வாங்குவாங்க. வந்தோடனே ஸ்டேஜை தொட்டு கும்பிட்டுட்டு தான் அம்மா உட்காருவாங்க. ஸோ அம்மா எல்லாத்தையுமே தொட்டு கும்பிடுவாங்க. அதை பார்த்து எங்களை அறியாமலே எனக்கும் அந்த லைட்டாக வந்திருக்கு. ரொம்ப வந்திருக்குலாம் சொல்ல முடியாது, ஆனால் லைட்டாக அது வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அதான் அத்வைதம். அம்மாவுக்கு வந்து அந்த ஞானம் இருக்குல்ல, அம்மா வந்து கடவுள். ஸோ ஞானம் இருக்குது அப்படின்றதுனால அம்மாவுக்கு அது ஈஸியாக வருது. நமக்கு அது வருமா? வரமாட்டேங்குது, புரியுது. ஆனால் அது மனசார வருதான்னு பார்த்தா இல்லை, அம்மாவுக்கு மனசார வருது. அதான் அம்மா சொல்கிறாங்க, இந்த காலத்தில் எல்லாருக்கும் அறிவு இருக்குது, ஆனால் ப்ராக்டிக்கலாக அது பண்ண முடியல. அதனால் அகங்காரம் ஒட்டிக்கிட்டு வருது. அந்த நாலேஜ் கிடைச்சிருதா? அந்த நாலேஜ் கிடைச்சதுனால அதை 4 பேருக்கு பகிரும் போது அகங்காரம் சேர்ந்து வருது. பேச்சு மட்டும்தான் அங்கே இருக்குது, அங்கே அந்த உணர்வே இல்லை. எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துக்கலாம், நான் அதிகமாக நினச்சிருக்கேன், அம்மா அருள்மொழிகள்ன்ற பேரில் வாயில் நல்லா வடை சுட்டுக்கிட்டு இருக்கேன், ஆனால் ப்ராக்டிக்கலாக அது இருக்கான்னு பார்த்தா எனக்கே தெரியல. ஓகேவா? ஸோ அதுதான். அப்போ நானே யோசிச்சு பார்ப்பேன், நல்லா பேசுகிறோம் நம்ம, ஆனால் நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறோமான்னு எனக்கே நிறைய கேள்வி வரும். ஸோ அதை தான் அம்மா சொல்கிறாங்க, பேச்சு இருக்குது ஆனால் அதில் அகங்காரம் இருக்குது, ஆணவம் வந்துடுது. உண்மையாக சொல்கிறேன், குரு இல்லைன்னா இந்நேரத்துக்கு ஆணவன் தலை விரிச்சு ஆடி இருக்கும். குரு இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போதும் அந்த ஆணவத்து மேலே ஒரு கண் இருக்குது. எங்கேயாவது ஆணவங்கனும் வந்துட போதும், யாராவது நம்மளை பாராட்டிட்டாங்கன்னா போதும், சந்தோஷம் கூட படுறதுக்கு பயமாக இருக்குது. நான்லாம் அம்மா கிட்டேயே சொல்கிறேன் டைரெக்டாக, அம்மா இது சந்தோஷமா இல்லை ஆணவமாமே தெரியலம்மா, பயமாக இருக்குமா, ஃபீலிங்ஸை வெளில கொடுக்கறதுக்கே பயமாக இருக்குன்னு. அப்புறம் வந்து பரவாயில்லவா சந்தோஷப்பட்டுக்கலாம், சந்தோஷப்படுறோம். ஆனால் சந்தோஷப்படும் போதே ஒரு சாரின்ற வார்த்தை வெளில வருது. அம்மா சாரிம்மா இதில் கொஞ்சம் என்னமோ அகங்காரம் வர மாதிரியே இருக்குமா, பயமாக இருக்குமா, வந்தா நீ அடிச்சிருவே, எனக்கு தெரியும், பார்த்துக்கோமா அப்படின்னு. அது எவ்வளோ நல்லது இல்லை, எவ்வளோ நல்ல விஷயம் இல்லை.
நம்ம குரு இருக்கிறதுனால தானே நம்ம அந்த அகங்காரம் வந்துடக்கூடாதுன்னு இவ்வளோ யோசிக்கிறோம். நிறைய பேர் நம்ம அருள்மொழிகள் கேட்குறவங்க நிறைய பேருக்கு அந்த அந்த பாவம் வந்துருச்சு தெரியுமா. இதுக்கு முன்னாடி சில பேர்கிட்ட நான் பேசியிருப்பேன், ஆனால் அருள்மொழிகள் கேட்டதுக்கு அப்புறம் அதே நபர்கிட்ட நான் பேசும்போது நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. இதுக்கு முன்னாடி அவங்க பேச்சில் வந்துட்டு நான் பண்ணிட்டேன்னு இருக்கும். இன்னைக்கு அவங்க பேச்சில் எப்படி தெரியுமா இருக்கு, அக்கா நான் உங்களுக்கு அந்த டொனேஷன் அமௌண்ட் அனுப்பியிருக்கேன், என் பேரை போட்டுறாதீங்கக்கா, என் பேர் கூட வேணாங்க்கா, அது அம்மா அது இறைவனுக்கே சொல்லிடுங்க, இறைவனுடைய பேரையே போட்டுருங்க, என் பேரை நீங்கள் அதில் ஃபில் பண்ண வேண்டாம். அப்போ எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அப்போ அவங்களுடைய மாற்றம் அவங்களுக்கே தெரியல, எனக்கு நல்லா ஃபீல் ஆகுது. இதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்க, இன்னைக்கு எப்படி இருக்காங்க, எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. அதான் அம்மா இந்த அருள்மொழிகள் மூலமாக நல்ல வேலை செய்கிறாங்கடா, நமக்குள்ளே பூந்து நல்ல வேலை வேற லெவலில் நடக்குது. ஓகே, அடுத்தது பார்ப்போம். ஒரு பக்தரிடம் பத்மாசனத்தில் உட்கார்ந்து மூச்சை அடக்கி தியானம் செய்ய வேண்டாம் என்று அம்மா உபதேசிப்பது பல வாசனைகளுக்கு வினோதமாக தோன்றும். பல வாசகர்களுக்கு வினோதமாக தோன்றும். அதற்கு பதிலாக மாசற்ற மனதுடன் இறைவனிடம் அழுது பிரார்த்தனை செய்யுமாறு அம்மா உபதேசிக்கின்றார். ஸோ அதை படிக்கும் போது எல்லாருக்கும் வாசகர்களுக்கு வித்தியாசமாக தோணும் அப்படின்னு இதில் போட்டிருக்காங்கல்ல. எனக்கு வித்தியாசமாலாம் தோணலப்பா. அம்மா எவ்வளோ கருணை இருந்தா கஷ்டப்படாதடி, என்னை நினச்சி ஃபீல் பண்ண போதுன்றாங்க. யாரு சொல்வா இதை சொல்லுங்க? உலகத்தில் இருக்கிறவங்க எத்தனை பேர் இறைவன் அடையிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு இறைவன் அடைகிறாங்க. தவெல்லாம் செஞ்சு அம்மா சொல்ற, நீ என் பிள்ளை, நீ என்கிட்ட என்ன அடையிறதுக்கு நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும், அம்மானு நினச்சி உருகு, அது போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இது சந்தோஷமாக இருந்தது. எனக்கு வித்தியாசமாலாம் தெரில. எம்மா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ எனக்கு குருவாக வந்துருமா, உன்னால் மட்டும்தான் எனக்கு கரை சேர்க்க முடியும்னு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. என் குருவை நினச்சி எனக்கு அவ்வளோ பெருமையாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாருக்கும் அப்படிதான் இருந்திருக்கும் நான் நம்புறேன். பல ஆண்டுகளாக தீவிரமான சாதனை செய்து எங்களுக்கு எந்த விதமான ஆன்மீக அனுபவங்களும் கிடைக்கவில்லை என்று பல சாதகர்கள் அம்மாவிடம் சொல்வதுண்டு. இவர்களுக்கு அன்பு தூய உள்ளமும் இல்லாததுதான் இதன் காரணம் என்பார் அம்மா. ஆன்மீக வாழ்க்கை வாழவும் ஆன்மீக அனுபவங்களை பெறவும் அன்பையும் உள்ள தூய்மையையும் சாதகர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். ஸோ எத்தனையோ பேர் எவ்வளோ சாதனை செஞ்சாலும் எனக்கு எந்த ஆன்மீக முன்னேற்றமும் வரலன்னு சொல்லும் போது அம்மா சொல்றது என்ன அப்படின்னா, அதில் தூய்மை இல்லை, அன்பு இல்லை, அதுதான் அதுக்கு காரணம்னு சொல்றாங்களாம். அப்போ அந்த அந்த அகங்காரம் இன்மைன்றது தான் தூய்மைன்னு நான் நினைக்கிறேன். அன்பை அதிகமாக வளர்த்துக்கணும். எனக்கு ஒன்றும் தெரியாது, எல்லாமே என்னுடைய இறைவன் தான், அவரின்றி ஒரு அணுவும் அசையாதுன்னு எல்லா மக்களையும் நம்ம ஈக்குவலாக ட்ரீட் பண்ணி ஒரு சகோதரத்துவத்தோட யாராக இருந்தாலும் பிரிவினையோடு பார்க்காம, நான் பெத்த பிள்ளையாக இருந்தால் நான் என்ன பண்ணியிருப்பேன், என் கூட பிறந்தவங்களா இருந்தால் நான் என்ன பண்ணியிருப்பேன்ற பாவத்தில் பார்த்து, பற்று இல்லாமல் ஒரு அன்பான பாவத்தில் பார்த்து, நம்ம எவ்வளோதான் கற்றுக்கிட்டாலும் நான் எனக்கு ஒன்றும் தெரியாது, என்ன நம்ம கற்றுக்கிட்டோம், ஒன்றும் கற்றுக்கல அப்படின்ற அந்த எப்படி சொல்கிறது, எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ற அந்த ஃபீல்லையே நம்ம இருக்கணும். எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா அப்படின்ற அந்த ஃபீல்லையே நம்ம இருக்கிறது தான் சரின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் உண்மை இல்லையா, அந்த உண்மையை தான் நம்ம வளர்க்கணும். எல்லாமே இறைவன் தான். அந்த அன்பையும் அந்த உண்மைத்துவத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணும்போது அது ஒர்க் அவுட் ஆகும். பட் அது யாரும் பண்றதில்லை. அதனால தான் இறைவன் அந்த தரிசனம் கிடைக்கிறது இல்லைன்னு அம்மா சொல்றாங்க. ஆன்மீகத்தில் எந்த சாதனை முறையை கடைபிடிப்பவர்களாக இருந்தாலும் அது பிரேமை, தெய்வீக அன்பு என்று உறுதியான அடித்தளத்தில் மேல் எழுப்பப்பட வேண்டும். பாருங்க, நீ எந்த சாதனை வேணாலும் செய், ராஜயோகம் செய்யறியோ, வாசியோகம் செய்யறியோ, என்னென்னமோ யோக முறைகள் இருக்குல்ல, நீ எதை வேணாலும் செய்யின்றாங்க. ஆனா அதோடைய அடிப்படையே பிரேமை, தெய்வீக அன்பு தான். நீ அந்த சாதனையை கூட அன்பை உள்ளத்துல வச்சுக்கிட்டு நீ செய்யற, அது அன்போட நீ செய்யற அப்படின்னா தான் அது ஒர்க் அவுட் ஆகுன்றாங்க. அன்பை விட்டுட்டு நீ அதை செய்யற அப்படின்னா அது ஒண்ணுமே இல்லை, அது ஒன்றும் மிஷின் கிடையாது. நீ மிஷின் மாதிரி அதை ஆக்டிவேட் பண்ணிட்டு அது வேலை செய்யறது கிடையாது. அது அன்பு சம்மந்தப்பட்டது, அது உணர்வு சம்மந்தப்பட்டதுன்னு சொல்றாங்க. யோகானந்தர் எடுத்துக்கோங்க, நான் அவர் புக் படிச்சதுனால நான் சொல்றேன். யோகானந்தர் சின்ன வயசுலேருந்தே அவர் ஞான மார்க்கம் தான், நல்ல இந்த யோக முறைகள் தான் பண்ணுவார். உங்களுக்கு தெரியல, அவர் யோக முறை. ஆனால் அவருக்குள்ள அவ்வளோ பிரேமை இருந்தது, கடவுள் மேலே அப்படிப்பட்ட அன்பு, அவருக்கு பணிவு இருக்கு பாருங்க. பணிவின் ஆதாரமாகவே அவர் வாழ்ந்திருக்காரு. அவ்வளோ பணிவு இருக்கும் அவருக்கு. ஏன்னா அவருடைய புத்தகத்தில் அவரை பற்றி ஒரு இடத்துல கூட பெருமையை பேசியிருக்க மாட்டார், மற்றவங்கள தான் அவர் பெருமையை பேசியிருப்பார். அதுலேயே தெரிஞ்சுக்கலாம் அவருக்கு எவ்வளோ பணிவு இருக்குன்ட்டு. எதுலேயுமே அவரை தூக்கி வச்சு அவர் பேசவே இல்லை.
அவ்வளோ பணிவோடு பேசியிருக்காரு. அப்போ தான் அதில் எழுதியிருக்கும் போது தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், ஐயோ அப்பா இவர் எவ்வளோ பணிவோடு இருக்கிறார், அவ்வளோ பிரேமை. அவர் ஒவ்வொரு இடத்துலையும் கடவுள் மேலே இருக்கிற அன்பை அப்படியே ஊற்றா எடுப்பார் தெரியுமா. அவரோட அந்த புத்தகத்தில் இருக்க ஒரு காதலன் காதலியை தேடுற மாதிரி இந்த தீவிர தவிப்பு வந்து கடவுளில் தேடுறதுல இருக்கணுமா. அப்போ அவர் அது உணர்ந்ததுனால தானே அதை எழுதுறாரு, இல்லை எப்படி எழுத முடியும். அப்போ பாருங்க, அவர் ஞான மார்க்கம் தான், அவர் யோக முறையை கடைபிடிச்சு தான் இறைவன் அடைஞ்சிருக்காரு. அப்போ யோக முறை கையாண்டவங்களும் அந்த பிரேமையை தான் முன்வைக்கிறாங்க. அப்போ பிரேமையை அடிப்படையாக வச்சு யோக முறையை வந்து பின்பற்றவங்களால மட்டும்தான் அந்த உயர்ந்த நிலைக்கு போக முடியும். அதை தான் அம்மா சொல்றாங்க. அம்மாவிடம் கேள்வி கேட்ட அந்த பக்தருக்கு பக்தி மார்க்கம் தான் ஏற்றதாக இருந்திருக்கும். எனவே அந்த வழியை அம்மா அவர்களுக்கு உபதேசித்தார். தனது பக்தர்களுக்கும் சிஷ்யர்களுக்கும் எது நல்லது என்பதை ஒரு சத்குரு நன்கு அறிவார். பாருங்க, தன்னுடைய பக்தர்களுக்கும் சாதகர்களுக்கும் சிஷ்யர்களுக்கும் எது சரின்னு சத்குரு தான் சொல்லுவாங்க, வெறும் குரு சொல்ல மாட்டாங்க. சத்குருனா என்ன அர்த்தம்? சத் அப்படின்னா நித்தியமான உண்மை, பரம்பொருள், பரபிரம்மம். சத் அனைத்திலும் இருக்கிறது, எல்லாத்துலயும் இருக்கிறது. சத் அப்படின்றத வச்சுதான் நம்மள படைக்கிறாங்கன்னு வச்சுப்போம். நம்மளே சத்து இல்லாம இல்லை, ஓகேவா? உண்மை இல்லாம நம்மள படைக்க முடியாது இல்லையா. அந்த உண்மை பரம்பொருள் நமக்குள்ள இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் சத், அதுதான் சத்குரு. சாதா குரு இல்லை. சாதா குருனா மனுஷத்தன்மை இருக்கலாம், ஆனா சத்குரு அப்படின்றது என்னன்னா தெய்வத்தன்மை. நமக்குள்ள இருக்கிற ஆதாரமே அந்த சத்குரு தான். எனக்குள்ள என்னுடைய உயிர் ஓட்டமே என்னுடைய சத்குரு அமிர்தானந்தமயி தேவி தான். அவங்க இல்லாமல் எனக்கு உயிரே ஓடாது, அவங்க இல்லாமல் நான் பிறந்திருக்கவே மாட்டேன், அவங்க இல்லாமல் என் உடம்புல இருக்கிற ஒரு உறுப்பு கூட இயங்காது. அந்த சத் எனக்குள்ள எது ஆதாரமா வச்சு என்னை படைக்கப்பட்டாங்களோ அந்த ஆதாரமே என்னுடைய குரு, அதுதான் சத்குரு. அப்படிப்பட்ட சத்குருவுக்கு தான் நம்மளுக்கு எந்த வழி சிறந்ததுன்னு சொல்ல முடியும் அப்படின்றாங்க. மாலை 6:30 மணி. அம்மா எழுந்து கோயிலில் தாழ்வாரத்தை நோக்கி நடந்தார். மாலை பஜனைக்கான நேரம் அது. எல்லா ஆசிரமவாசிகளும் வந்திருந்த பக்தர்களும் அங்கு வந்து அமர்ந்தனர். தபேலா, ஹார்மோனியம் இவைகளுடன் பஜனை ஆரம்பித்தது. அம்மா ஆதிபராசக்தி என்ற பாடலை பாடினார். இரவு 8:15 வரை அம்மாவின் இனிய பஜனை நீடித்தது. ஆரத்திக்கு பிறகு கோயிலுக்கு அருகில் இருந்த மணல் பரப்பில் அம்மா படுத்து இருந்தார். சில பிரம்மச்சாரிகளும் காயத்ரியும் அம்மாவுடன் இருந்தனர். மணல் ஈரமாக இருந்ததால் அம்மா படுத்துக்கொள்ள யாரோ ஒருவர் ஒரு பாயை கொண்டு வந்தார். பாயில் படுத்துக் கொள்ளுங்கள் அம்மா என்று காயத்ரி பல முறை கேட்டுக்கொண்ட பிறகும் அம்மா அசையவில்லை. அது ஈரமான மணல் பரப்பை அம்மா விரும்பி அனுபவிப்பது போல் தோன்றியது. பிறகு அம்மா மணலில் புரள ஆரம்பித்தார். இதை ஒரு நல்ல வாய்ப்பாக எண்ணி காயத்ரி ஒரு இடத்தில் பாயை விரித்தார். ஆனால் காயத்திற்கு ஏமாற்றமே ஏற்பட்டது. ஏனென்றால் அம்மா புரள்வதை நிறுத்திவிட்டார். அங்கு படுத்தபடி தனது வலது கையை மேலே உயர்த்தி ஆள்காட்டி விரலை ஆகாயத்தை நோக்கி காட்டியபடி அம்மா பல புரியாத ஓசைகளை எழுப்பினார். அந்த ஓசைக்கும் நமக்கும் தெரியாத ஒரு அந்நிய மொழியை போல் ஒலித்தன. நீட்டிய அவரது கைகள் சற்று நேரம் அப்படியே நின்றது. கண்களை மூடிய வண்ணம் அம்மா அசையாமல் அப்படியே இருந்தார். அம்மா சாதாரண நிலைக்கு திரும்ப சற்று நேரம் பிடித்தது. அன்று பிற்பகல் அம்மா பேசிய போது உடனிருந்த ஒரு பிரம்மச்சாரி, அம்மா, இன்று மதியம் ஒரு இளைஞரிடம் அழுது பிரார்த்தனை செய்யும்படி சொன்னீர்கள். கடவுளை அறிய அது மட்டுமே போதுமா என்று கேட்டார். அம்மா, போதும், மனதார செய்தால் அதுவே போதும். மகனே, ஆன்மீக சாதனை என்பது பத்மாசனத்தில் உட்கார்ந்து கொண்டு மந்திரங்களை ஜபித்து தியானம் செய்வது மட்டும்தான் என்று எண்ணிவிடாதே. இவையும் கடவுளை நினைப்பதற்கும் நம் ஆத்மாவை அறிவதற்கும் உரிய வழிகளே. அமைதியற்ற உடலையும் மனதையும் கட்டுப்படுத்தி அவைகளுக்கு பயிற்சி அளிக்க தியானமும் மந்திர ஜபமும் நிச்சயம் உதவும். ஆனால் இவை மட்டுமே மனதை அடக்கும் வழி என்று நினைப்பது தவறு. இங்க பாருங்க, இதை நம்ம நாளைக்கு இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக சொல்லி முடிச்சிட முடியாது. இது ஒரு மிகப்பெரிய விஷயம். என்ன சொல்கிறாங்கன்னா, அமைதியற்ற உடலையும் மனதையும் கட்டுப்படுத்தி அவைகளுக்கு பயிற்சி அளிக்க இந்த தியானமும் மந்திர ஜபமும் நம்மளுக்கு உதவுது. ஆனால் இவை மட்டும் மனதை அடக்கும் வழி அல்ல.
இது மட்டும் உன் மனசை அடக்கிடாது. இது வந்து ஒரு கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு வழி தான். ஆனால் பிரேமை எப்படி தெரியுமா, உன்னை படிப்படியாக அது உள்ள பூந்து மாற்றும். அதாவது எப்படி சொல்கிறது, இது வந்து நம்ம அனுபவிக்கும் போது தான் தெரியும். இப்போது ஒரு 2 பேர் லவ் பண்ணுறாங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நீங்கள் லவ்னால் என்னென்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது. அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இரிட்டேட் ஆகும். எப்படி பப்ளிக்கில் இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறாங்க, அவங்கள பார்த்தாலே பிடிக்காத மாதிரி இருக்கும். ஆனால் அந்த லவ்வை நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க, ஃபீல் பண்ணிட்டீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை பார்க்கும்போது உங்களுக்கு சிரிப்பு வரும், ஒரு வெட்கம் வரும். ரீசன் என்ன அப்படின்னா, அதை நீங்கள் உணர்ந்ததுனால வருது. அந்த மாதிரி உணர்வு பூர்வமாக நீ ஒரு விஷயத்தை அனுபவிக்கும் போது உன்னுடைய மனம் மாற்றம் அடையும் தெரியுமா, அது வேற லெவலில் இருக்கும். இன்னும் எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, என்னுடைய அக்கா பசங்களாம் சின்ன வயசில் நான் இருக்கும்போது என் மடியில் உட்காந்து உச்சா போயிடும். அந்த ட்ரெஸ்ஸையே நான் மாற்றுவேன். எனக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அது டாய்லெட்டு போனால் கூட அதை தொடச்சி விட்டுட்டு உட்காந்து கிடப்பேன். எப்படி அந்த அசிங்க அருவருப்புலாம் எங்கே போச்சு? என்னுடைய உயிர் அதில் கலக்கும் போது எனக்கு எதுவுமே தெரியல, மாற்றம் அதுவாக உருவாகுது இல்லையா? அந்த மாதிரி பிரேம பக்தியில் மாற்றங்கள் அதுவாகவே உருவாகும். ஸோ அது என்னன்றதை நம்ம நாளைக்கு டீட்டெயில்டாக பார்க்கும். ஓம் அமிர்தேஸ்வர நமஹ. ஓம் நம சிவாயா. மனமே உனக்கு சொந்தம், ஒருவரும் இல்லை என்ற உண்மையை ஒரு நாளும் நீ மறந்திடாதே. அர்த்தமற்ற கர்மங்களை செய்து கொண்டே சம்சாரத்தில் பயனின்றி நீயும் வீணாய் அலைகின்றாயே. காயமது மாயமதனை சவம் என்று உணர்ந்து கொண்டு சத்தியத்தை அறிந்திட நாம் வழி தேடுவோம். நிலையில்லா உலகினை நிஜமென்று எண்ணிடாதே, மெய்ப்பொருளாம் அந்த சக்தி